ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இந்த சீசன் குக்குத் கோமாளியில் போட்டியாளராக வந்திருக்கிற சாலின் ஜோயா நடிகர் தங்கதுரையை மலையாளத்தில் தரக்குறைவாக திட்டியிருக்கிறத பலரும் கண்டித்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நடந்த 4 சீசன் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் சில கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. ஆனால் பெருசாக எந்த ஒரு விஷயமுமே ஆடியன்ஸை அஃபெக்ட் பண்ணது கிடையாது. ஈவன் சுனிதா மாதிரி தமிழ் தெரியாதவங்க கூட வார்த்தைகளை கவனமாக தான் பேசியிருக்காங்க, அல்லது அன்வான்ட் ஆர் பேட் வேர்ட்ஸ்லாம் எடிட் பண்ணியும் இந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. இதுபோல் நேற்று சனிக்கிழமை வந்த எபிசோடில் குக்கா வந்திருக்கிற சாலின் ஜோயா நடிகர் தங்கதுரையை கடுமையான வார்த்தைகளில் திட்டியிருக்காங்க. அவங்க மலையாளத்தில் திட்டினதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சி அதை எடிட் பண்ணாமையும் விட்டுருக்காங்க போல இருக்குது. எப்பயும் கோமாளிகள் அவங்கவுங்க டேபிள்லேயே இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போயிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் குக்குங்கெல்லாம் அவங்க பின்னாடி போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் தங்கதுரையும் ஒரு தடவை குக்கிங் டேபிளை விட்டு வேறு பக்கம் போயிட்டார். சாலின் ஜோயா மீன் சமைக்க தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தங்கதுரையும் போயிட்டார். அப்படிங்கிறதால செம்ம கோவமாகி பட்டி பண்டம் செத்து, அதாவது நாயே அயோக்கியனே வாடா, உன்னை இங்கே தானே நிற்க சொன்னேன், எதுக்கிட்ட அங்கே போனேன் அப்படின்னு மலையாளத்தில் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாலின் ஜோயா பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்னசென்ஸை பலரும் ரசிக்க தான் செய்கிறாங்க. அதே நேரம் சில இடங்களில் அவங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் தரக்குறைவாக பேசுகிறதும் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. தங்கதுரை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு கோமாளியாக இருந்தாலும் அவர் பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு, நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு, நிலையான ஒரு இடத்தையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிடிச்சிருக்காரு. ஒரு நடிகராக அவருக்கு மரியாதை தரல அப்படின்னாலும் இன்னொரு மனுஷனாக நினச்சி நாயே வாடா போடான்னு தரக்குறைவாக பேசுகிறதையாவது தவிர்த்திருக்கலாம். இதே மாதிரி ஒரு பிரச்சனை காரணமாக தான் கோமாளியாக வந்த நாஞ்சில் விஜயன் இனிமேல் குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கே வரமாட்டேன் அப்படின்னு வெளியே போயிட்டாரு. இனி அடுத்து தங்கதுரையும் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே போனாலும் ஆச்சரியப்பட முடியாது.